யார் கைவிட்டாலும் நான் உனக்கு இருக்கிறேன்ல, நீ பயப்படாத, என் கை பிடித்து கொண்டு நட அப்படின்னு உதவி செய்வார். ஏன் தெரியுமா? உங்களுக்காக சிலுவையிலே தன்னையே பலியாய் கொடுத்தார். தன் இரத்தத்தையே சிலுவையிலே நமக்காய் சிந்தி கொடுத்த ஆண்டவர் அவர். பாடுபட ஒப்பு கொடுத்த, வாரினால் அடித்தாங்க, கையில் ஆணியினால் தொலைத்தாங்க, அவமானப்படுத்தினாங்க, அதெல்லாம் அவர் சகித்து கொண்டார். ஏன் தெரியுமா? உங்கள் மேலே என் மேலே வைத்த அன்பு. நம்முடைய பாடுகளை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்காக ரத்தம் சிந்தி பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்ததுனால அவர் சொல்லுகிறார், நான் எப்படி உன்னை மறப்பேன், நான் எப்படி உன்னை கைவிடுவேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். அதனால் இயேசுவை உறுதியாக பற்றி கொள்ளுங்க. அவர் ஒருவர் தான் கைவிடாதபடி கடைசி வரை நம்மை காத்து நடத்துகிற தேவன். எல்லாரும் விலகினாலும் உங்களை விட்டு விலக மாட்டார். அதனால் இந்த சூழ்நிலை கண்டு பயப்படாதுங்க. இதை தாண்டி செல்ல அவர் உங்களுக்கு உதவி செய்வார். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும், உங்களை மகளை செய்வார். விசுவாசத்தோடு சொல்லுங்க, கர்த்தாவே நான் உண்மை நம்பி இருக்கிறேன், நீங்கள் என்னை கைவிட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி பாருங்களேன். ஒரு சந்தோஷம் வரும், தைரியம் வரும். அப்படியே ஆண்டவர் செய்வார். சொல்கிறீங்களா? கர்த்தாவே நீர் என்னை கைவிட மாட்டீர், உம்முடைய அன்பு என் மேலே வச்சிருக்கிற அன்பு பெரியது, ஒரு எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த நீர் ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டீர். இயேசுவே நான் விசுவாசிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.